ஹாய் கைஸ், வெல்கம் டு தி சில்வன் ஷோ. நேற்று நேற்று 1 மணிக்கு எழுந்திரிச்சனால நேற்று படிக்க தூக்கிட்டேன். 70லேருந்து இன்றைக்கி 90. என்னதுன்னா ஃப்ளோ இன் ஜப்பான், இன்ஜினியர் ஜீனியஸ், இதெல்லாம் ஒரு வேலை செய்யணும்னா ஒரு ஃப்ளோ வேணும். ஒரு வேலையை திரும்பி பண்ணால் உங்களுக்கு அதில் நீங்கள் எக்ஸ்பெர்ட் ஆயிடுவீங்க. அது சாதாரண வேலையாக இருந்தாலுமே நீங்கள் எக்ஸெப்ட் ஆயிடுவீங்க. அது ஆர்ட் ஆஃப் தூக்குமே. டொயோட்டா கார் கம்பெனி, பெரிய கார் கம்பெனி, வேர்ல்ட்லேயே அதான் பெரிய கார் கம்பெனி. அவங்க எம்ப்ளாயி ஒரு செர்டைன் டைப் ஆஃப் ஸ்க்ரூ கையிலே செய்கிறாங்க. ஆனால் அந்த ஸ்க்ரூ மிஷின்லேயே செஞ்சாலும் அந்த பெர்ஃபெக்ஷன் வரமாட்டேங்குது. அதனால அவங்க வேலையும் வேலையும் அவங்க வேலை அவங்கக்கிட்ட தான். அதை யாருனாலையும் மாற்ற முடியாது. அதனால சிம்பிள் விஷயம்னாலும் நீங்கள் அதில் பெர்ஃபெக்டாக இருந்தீங்கன்னா அது உங்களால் யாராலுமே மாற்ற முடியாது. அதே மாதிரி ஸ்டீவ் ஜாப் தெரியுங்களா, அவர் ஜப்பான் போயிட்டு அங்கே அந்த ஜப்பனீஸோட குவாலிட்டி, அவங்க சோனி கம்பெனியோட ஒர்க்கிங் மெத்தட் இதெல்லாம் பார்த்துட்டு அதை ரொம்ப அடாப்ட் பண்ணியிருக்கிறாரு. சஃபிஸ்டிகேட்டட் சிம்பிளிசிட்டினா இப்போ எல்லா வேலையுமே சிம்பிள். ஒரு கூட்டுறதும் கூட அது சாதாரண வேலை தான், அது யார் வேணாலும் செய்யலாம். அதே இது பெயிண்ட்ரு, அது ஒரு லோ கிளாஸ் பெயிண்ட், சாதாரணமாக யார் வேணாலும் பெயிண்ட் அடிக்கலாம். ஆனால் எக்ஸ்பர்ட் பெயிண்ட்னா அதில் ஆர்ட் வரைகிறாங்கல்ல, அவங்க வரைய பெயிண்ட் அடிக்க தான் அது பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லா வேலையிலையுமே இருக்குது. அதனால சூஷி மாஸ்டர்னு, சூஷி ஜப்பான்லேயே பெஸ்ட்டு சூஷி பண்ணுற ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அவங்க தான் வேர்ல்ட்லேயே பெஸ்ட்டு சூஷி ரெஸ்டாரண்ட்டு. அவங்க மாதிரி டேஸ்ட்டில் யாருமே அடிச்சுக்க முடியல. ஆனால் அவங்க ரெகுலராக 80 வருஷமாக ஒரு சூஷி பண்ணுறாரு. அவரோட பையனை எல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் வாங்கிட்டு வர கூட அலைய விடுறாரு. அவங்க பணத்தை விட எக்ஸ்பேண்டு பண்ணுறதில்ல, அவங்க பண்ணுறது பெஸ்ட்டாக பண்ணுறதுனால 2-3 நாள் திரும்பி பண்ணிக்கிட்டே இருக்கிறனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்போர்ட் தன்மை நமக்கு வந்துடும். எந்த விஷயமா இருந்தாலும் அதை நீங்கள் கற்றுக்கிட்ட சிம்பிள் வேலை, ஆனால் அதில் எக்ஸ்போர்ட் ஆகிருங்க. அதை பண்ணிக்கிட்டே திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம மனசுக்காக பண்ணுறது. இந்த கிபிலி இமேஜ் இப்போ ஃபேமஸ் ஆகிருக்கு. அது இப்போ போட்டிருக்கிறார். அந்த கிபிலி கண்டுபிடிச்சவர் யாருன்னா ஹாயோ மிசாகி தான். அவர் தான் கிபிலி கண்டுபிடிச்சது. அவர் எப்படின்னா அனிமேட்டட், இது கையிலே வரைகிறது, அதுதான் பெரிய இஷ்யூவாக இருக்குது. அது கையில் வரைகிற டயக்ராம் தான். அதை படமாக எவ்வளோ பெரிய அனிமேட்டட் படமாக எடுத்தாலும் அவங்க டீம் கையிலே தான் வரைவாங்க. அதான் இருக்கிறதுலே ஓல்டு ஸ்டூடியோ உலகத்திலே ஓல்டு ஸ்டூடியோ ட்ரெடிஷ்னல் வே மெத்தட் பண்ணுது. எதுவுமே கம்ப்யூட்டர் எதுவுமே வராது அந்த கிபிலி இதில். ஸோ அந்த 3 நிமிஷம் அந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 3 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. செல்வன் சேவாக லைக் பண்ணுங்கள்.